செய்யறதுக்குலாம் இனிமேல் தேங்காய் தேவையில்லை. நான் ஒரு சீக்ரெட் பொடி சொல்கிறேன், அதை மட்டும் இடித்து வச்சுக்கோங்க. பொரியல் செய்யும் போதெல்லாம் ஒரு ஸ்பூன் போட்டால் போதும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் ஈஸியாக எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி கொத்தவரங்காயில் தான் பொரியல் செய்ய போகிறேன். அதுக்காக 1/4 கிலோ அளவுக்கு எடுத்து நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நைஸ் கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்து இது கூடவே 2 மீடியம் சைஸ் வெங்காயம் நைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 2 வரமிளகாயை கிள்ளி போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கொத்தவரங்காயம் இது கூட சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ காய் நல்லா வேகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. காய் வேகிறதுக்குள்ளேயே நம்ம இந்த சிம்பிளான சீக்ரெட் பவுடர் செஞ்சு ஒரு கடாயில் 1 கப் அளவுக்கு நிலக்கடலை சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே ஒரு 4 வரமிளகாய் அளவுக்கு சேர்த்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம ரோஸ்ட் பண்ண வரமிளகாய் நிலக்கடலை இது ரெண்டுத்தையுமே நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நைஸாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்து ஸ்டோர் பண்ணி ஒரு கண்டெய்னரில் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இந்த பொடியை வந்து கிட்ஸுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு வெஜிடபிள்ஸ்லாம் நீங்கள் பொரியல் பண்ணி கொடுக்கும் போது தேங்காய்க்கு பதில் இதை ஒரு ஸ்பூன் போட்டு கொடுங்க. நம்ம தேங்காய் கொடுக்கும்போது யோசிச்சுருப்போம், பட் இதை யோசிக்க வேணால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.